சுத்துறோம். 30 June 2026 மை ஃபர்ஸ்ட் இயர் டென்யூர் எண்ட் ஆகுது. நாளைக்கு வைஸ் பிரசிடென்ட். எங்களுக்கு கண்டினியூஸா ஒரு 45 minutes ஏதாவது ஒரு ஜூம் மீட்டிங் இருந்துட்டே இருக்கும். That's our format, and we would like to cross some targets and milestones. But still, I want to be here. There are two reasons. Reason number one, actually, Arun Prakash is my close friend of mine. யாரோ வந்து கேட்டாங்க, சார் உங்க பேர்லாம் போட்டு அவர் பேர் போறோம் மாத்திரம் இன்விடேஷன். இஸ் மை ஃப்ரெண்ட், ப்ளீஸ் கேரி ஆன். இப்ப பக்கத்துல உட்காந்து கூட ஒரு 2 நிமிஷம் இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன பேசிட்டாரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஷெல்டர் படி போகணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கார்டு எக்ஸ்சேஞ்ச், போட்டோ எக்ஸ்சேஞ்ச். I think another 6 months time we'll have some more project along with you. Don't worry. That is, I think நீங்க அதை பார்க்கலாம் அந்த ப்ராஜெக்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவைப்படுற விஷயங்களை ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, ஸ்கூலுக்கு பண்ணி கொடுங்க, ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுங்க, பஸ் ஸ்டாண்டிங் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. அதை தான் நாங்க பண்றோம். இந்த வருஷம் கே செங்கோட்டையன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பர்சன் பாரு ஒரு லார்ஜர் இம்பாக்ட் தமிழ்நாடு ரோட்டரி எப்போது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப I think we have sent 2 emails. One email to Chief Minister C. Vijay Joseph. இன்னொரு இமெயில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. என்னன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இனிமேல் எப்பயாவது சென்னையிலயோ இல்ல கடலூர்லயோ இல்ல தூத்துக்குடியிலயோ மழை பெஞ்சதுன்னா, தூத்துக்குடியில மழை பெஞ்சதுன்னா ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் சென்டர் இன் திருச்சி. So no time ஒரு 2 hours ஒரு 1000 to 2000 ஷெல்டர் பாக்ஸ் போடுறதுக்காக a permanent structure we are creating next year. அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம். அதனால வந்து அதோட பேசுறது கேளுங்கிறாங்க. The second one, the next to end போறோம். ஒரு எண்டு போடுறப்ப நம்ம ஜஸ்ட் லைக் கிராஸ் பண்ணிடுறோம். என்னுடைய காலத்திலே என்னுடைய வயசு 52. நான் 16 இருந்து 30 வரைக்கும் நேஷனல் இம்யூனைசேஷன் டே திருவிழா மாதிரி எப்பொழுதும் இந்த போலியோ டிராப்ஸ் கொடுக்க போகும். இப்ப இந்தியாவில 14 years WHO சர்டிஃபைட் போலியோ ஃப்ரீ கண்ட்ரி. ஆனா நீங்க நம்பலாம், பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இன்னும் இருக்கு. Exactly 4 days before or 5 days before next year sanction, 800 crores to 1,200 crores we released from Rotary International. Not one rupee. 1200 கூட ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த 2 கண்ட்ரிக்கு. We sincerely believe the next generation is more important. Next generations போலியோ இல்லாம இருந்ததுன்னா தொடர்ந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக Rotary is doing amazing fabulous job. இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய மற்ற அனைத்து ரொட்டேரியர்களையும் வரவேற்கிறேன். மிக குறிப்பாக நம்ம என்னதான் கொடுத்தாலும் the CMO தனிக்காய்ச்சலும் அந்த entire team நல்லா பண்ணாதான் முடியும். Please appreciate the CMO, the entire team. And I think we have continuity of leadership. 3 பேர் எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. சென்னையில இன்னைக்கு வினோத் சாரகி and சுரேஷ் and விஜய் பாரதி doing amazing job. எல்லா ரொட்டேரியன்ஸுடைய வாழ்த்துக்கள். வரக்கூடிய காலகட்டங்கள்ல சென்னையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீடி பிளேசஸ்ல we would like to create the lasting impact projects. Wish you all the best and God bless everyone. Thank you. அனைவருக்கும் எனக்கு ஒரு பணிவான ஆலய வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். இந்த ரோட்டரி கிளப் இவங்க மூலியமாக இவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்துட்டு அடிப்படை தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சு அதை செய்யறாங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம சைதாப்பேட்டையில பாத்தீங்கன்னா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியவே இந்த ஏரியாவில தான் தங்கி இருந்தேன். அது இல்லாம என்னுடைய வேலை நாட்கள்ல இங்க தங்கி இருந்து நான் வேலை செஞ்சிருக்கேன். இங்களுடைய மக்களுடைய குறை நிறைகள் என்னங்கிறது எல்லாமே தெரியும். அது இல்லாம நானும் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவன் தான். அதனால இந்த ஜிஹெச்ல தான் நான் பிறந்ததும் ஜிஹெச் தான். இந்த ஜிஹெச்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப என்ன சொல்றது எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த டயாலிசிஸ் சில என்னுடைய ஃப்ரெண்டு விஷயம் ஒரு காமிக்கும் போதெல்லாம் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய மக்களோட நான் அவங்களோட இந்த ஜிஹெச்ல தான் நிறைய டைம் நான் வந்துட்டு ஜிஹெச்ல சேர்ந்துருக்கேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி நிறைய ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கும். இந்த டயாலிசிஸ் மிஷின் இல்லாம இருக்கும், மிஷினரிஸ் எல்லாம் நிறைய இல்லாம இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட்டும் சரி உங்களும் சரி ஒத்துழைப்பு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்து செல்றது மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கு. மேலும் மேலும் இந்த அடிப்படை தேவைகள் நிறைய இருக்கு. அது நாம எல்லாரும் இவங்க எப்போதுமே ஒரு சமுதாய மாற்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா எல்லார்கிட்ட இருந்தும் வரணும், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்தும் வரணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இப்போ இது என்னுடைய சைதாப்பேட்டை, இது வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இங்க வந்துட்டு நிறைய பேர் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரோட்டரி கிளப் அவங்களோட சேர்ந்து செய்யறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு முன்னெடுப்பையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த சைதாப்பேட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே நம்பர் 1
தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சைதாப்பேட்டையா மாத்தணுங்கிறது தான் நான் இந்த ஒன்றிணைக்கிறதுக்கு முக்கிய காரணம். தமிழகத்துல இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம சேதாப்பேட்டையை பார்க்கணும், அது எல்லா துறையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு முன்மாதிரியான சேதாப்பேட்டையா இதை நம்ம மாத்தணுங்கிற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நோக்கத்தோட தான் வந்திருக்கேன். இந்த அரசியல்ல வந்துட்டு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய தளபதி அவர்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் சரி நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி நிறைய மாற்றத்தை நிறைய கொண்டு வரணும். நிறைய பொதுமக்கள் வந்துட்டு ஈஸியா அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை வந்துட்டு அவங்க பயன்பெறணும். முக்கியமா பொதுமக்கள் வந்துட்டு பயன்பெறணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நோக்கம். இப்படி ஒரு ஏற்பாடு சிறப்பாக ஏற்படுத்தி விட்ட காலேஜ் ஹாஸ்பிட்டல் அவருக்கு டாக்டருக்கும் சரி மற்றும் வந்துட்டு இந்த ரோட்டரி கிளப் சார்ந்தவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. Even on the last day of the Rotary year, we are doing projects one after the other. And the entire inspiration is our RI director, Triple M. We talk 100 machine, he talk 500 machine. So his vision is very big. His vision is very big and his network is across India. So whatever he thinks, we are all implementing his vision. And we are very proud of Chennai Kilpong, who are continuously doing dialysis machines after dialysis machines. And now they are going to venture on a blood bank. So wish Karthik, Rajshekar, incoming Dr. Abhilash, all the very best. Thank you very much. We thank the MLA sir to participate in our function. And we are looking forward to good relationship with the government. Thank you. மருத்துவமனையில் ஏற்கனவே இருந்த 18 டயாலிசிஸ் இயந்திரங்களுக்கு மேலும் 4 இயந்திரங்களை அவர்கள் வழங்கி தேவையான நோயாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் இக்கருவிகளை வழங்கியுள்ளனர். டயாலிசிஸ் என்பது ஒரு அவசர தேவை. ஒரு கிட்னி சிறுநீரகம் பாதித்த நபருக்கு அது முக்கியமான ஒன்று. சிறுநீரக பாதிப்பை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சையை மேற்கொண்டால் டயாலிசிஸ் தேவைப்படுவது குறையும். அதற்கான முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு சிறப்பாக ஏற்கனவே நமது சுகாதாரத்துறை மூலம் தொற்றா நோய் பிரிவின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்சமயம் இந்த விழாவிற்கு வருகை தந்து தொடங்கி வைத்த அனைவருக்கும் மற்றும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரோட்டரி மாவட்டம் எங்களுடைய 3234 இந்த மாவட்டம் சென்னையில் இருக்கிற மாவட்டம் 323 and 3234 இருக்கிறது. இந்த ரோட்டரி சென்னையில் மட்டும் வருஷம் 100 to 125 கோடி ரூபாய் மதிப்புக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவை செய்திருக்கிறது வந்துட்டு இந்த மீடியா மூலமாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அதாவது நாங்க என்னென்ன ரோட்டரி சேவை செய்திருக்கிறது வந்துட்டு சார் அந்த போலியோ பத்தி பேசினாங்க. அதாவது 2 கண்ட்ரில 8-10 கேஸ் இருக்குது. அதே உலகத்துல இருந்து ஒழிக்கணும்னு சொல்லி ரோட்டரி இன்டர்நேஷனல் 1000 கோடி ரூபாய் 2 கண்ட்ரில செலவு பண்றாங்க. வருஷத்துக்கு உலகத்துல ரோட்டரி எவ்வளவு செலவு செய்து இருக்குது அது தெரிய வேண்டும். சென்னையில மட்டும் நாங்க வருஷம் 125-150 கோடி ரூபாய்க்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கோம். சோ இந்த மாதிரி மற்ற சேவையை நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். டயாலிசிஸ் மிஷின்ஸ் கிட்டத்தட்ட 150-200 மிஷின் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்லயே கொடுத்துருக்கோம். சென்னையில மட்டும் இல்லை, எங்க தேவைப்படுதோ அங்க பண்ணோம். அந்த மாதிரி மற்ற சேவையை செய்திருக்கோம். எம்எல்ஏ சார் வந்திருக்காரு. நான் இன்னைக்கு சார் இனியோட ரோட்டில வந்து எவ்ரி இயர் தலைவருங்க மாறினே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜூலை எல்லாம் மாறிடும். சாருடைய இன்னைக்கு லாஸ்ட், அதுக்கப்புறம் நாளையில நானு, அதுக்கப்புறம் அவங்க. ஆனா இந்த ஒரே மேடையில 3 கவர்னர் இருந்துட்டு பண்றது வந்துட்டு பெரிய விஷயம். காரணம் என்னன்னா இது வந்திருக்கிறவங்க எல்லா பேரும் எங்க எல்லாரையும் இவரை யூஸ் பண்ணிட்டாங்க. இவர் பண்ணிருக்காரு, நாளைக்கு தேவைன்னா நான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களும் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் மட்டும் 5 வருஷம் நீங்க இருந்து போறீங்க சார். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா சாருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட்ல சார் மூலியமா நாங்க இங்க வந்துட்டு மீடியா மூலியமா சொல்ல வேண்டியது என்ன சார், சென்னை பூரா நாங்க வந்துட்டு அந்த குடிநீர் தொட்டி போடணும்னு நினைக்கிறோம். அதாவது வாட்டர் கூலர்ஸ் எல்லாத்துலயும் பஸ் ஸ்டாண்ட்ல, மெரினா பீச்ல, உங்க சைடாபேட்ல எங்க கிரௌட் இருக்குதோ அங்க
10-15 லட்சம் ரூபாய் ஒரு செலவு ஆகும் சார். அது நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதுக்கு நீங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணி கொடுத்து ரெடியா இருக்கோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க சார். அது வேணும். ரெண்டாவது வந்துட்டு சார், ஒரு எலக்ட்ரிக்கல் கிரிமோட்டோரியம் வந்துட்டு சென்னையில 2 இடத்துல, சென்னையில வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் எல்லா இடத்துலயும் நாங்க அந்த சுடுகாடு சொல்லணும், கிரிமோட்டோரியம் சொல்லணும், எல்லாம் ரொம்ப வசதா இருக்குது. இப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இந்த சாருடைய பீரியட்ல ஒரு 10-15 இடத்துல ஆல்ரெடி ரெனோவேட் பண்ணிருக்கு. அது 4 லட்சம் செலவு, அது 10 லட்சம் 15 லட்சம் ஆகுது. அது இந்த வருஷமும் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அதே மாதிரி சார், நான் ஓஎம்ஆர் எனக்கு சொந்த வீடு, ஆனா இருக்குது ராயப்பேட்டை. அதாவது வந்துட்டு எங்க இருந்தாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். கிரிமோட்டோரியம், எலக்ட்ரிக்கல் கிரிமோட்டோரியம் 50 லட்சம் 75 லட்சம் ரூபாய் செலவானா சென்னையில ஒரு 2 இடத்துல பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம் சார். ஒண்ணு ஓஎம்ஆர் சைடோ இல்ல எங்கன்னா நீங்க பண்றதுக்கு இருந்தா பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம டி நகர்ல இருக்கிற இதுக்கு வந்துட்டு என்னுடைய ஜெயின்ஸ் எடுத்து அதை பண்ண போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சார் தேர் கோயிங் டு யூஸ் நைட்ரோஜன் கேஸ். நார்மலி தே யூஸ் டிஃபரெண்ட் அன்னைக்கு சொல்லிங்க. ஸோ நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இதுக்கு என்ன எங்களுக்கு ஒத்துழைப்பு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிடைச்சிருந்தாலும் we are ready to do that. So congratulations again to the Kilpa Club for doing a wonderful job. Rajshekhar, congratulations to you and to all the president. And where is my incoming president? Abhilash, yeah, I need you. Huh? Yeah, you don't need the governor, I need you. Okay, thank you everybody for the opportunity. Thank you so much.